அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ராமலிங்கர் பணிமன்றத்தின் 56வது ஆண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் தலைவராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருட்செல்வர் அவர்களின் தவ புதல்வர் அன்பிற்கினிய பெருந்தகை மாணிக்கமண்ணா அவர்களே, வயது கருதாமல் தொண்டு ஒன்றையே துணையாக கொண்டு மொழிக்கும் இனத்திற்கும் உலகிற்கும் அருந்தொன்றாட்டி கொண்டு மகாகவி பாரதியின் மரபில் வாழும் பாரதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் கோ பத்மஸ்ரீ சிற்பி அண்ணா அவர்களே, அருட்செல்வர் அவர்களின் இனிய தோழரும் உடன்பயின்ற பெரியவராக வருகின்றிருக்கக்கூடிய பெரிய பெருமக்களே, அனைத்து துறை சார்ந்த பெருமக்களே, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, அவர்களை அன்போடு அழைத்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, இந்த ஆண்டுதோறும் நிகழ்கிற இந்த விழாவை ஒரு மகா வேள்வியாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க மெய்யன்பர்களே, இலக்கியவாதிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகத்துறை அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் ராமலிங்கர் பணிமன்றத்தின் சார்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏவிஎம் அறக்கட்டளையும் ராமலிங்கர் பணிமன்றமும் இணைந்து இடையறாது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் அருட்செல்வர் அவர்கள் அருட்பெரும் ஜோதியில் கலந்த ஆண்டின் மறு ஆண்டு பொன்விழா ஆண்டாக புத்திலக்கியம் படைக்க தொடங்கிய காலகட்டத்தில் 8 மண்டலங்களாக தமிழகத்தின் 8 திசைகளில் இருந்தும் இந்த கலை செல்வங்களை கொண்டு வந்து தலைநகரத்தில் தமிழின் மூலமாக அரங்கேற்றி பார்க்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் விரும்பினார்கள். எல்லா இடங்களுக்கும் அறிஞர்களின் பெயரால் பல்கலைக்கழகங்கள் உண்டு. பாரதியார் பெயரால், பாரதிதாசன் பெயரால், திருவள்ளுவர் பெயரால். ஆனால் வள்ளல் பெருமானின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் இல்லையே என்கிற ஏக்கத்தை இந்த ராமலிங்கர் பணிமன்றம் சென்னையிலே அற்புதமாக நடத்தி தருகிறது. காலையிலே அண்ணன் ராமலிங்கம் அவர்களுடைய தலைமையிலே பேசுகிற போது ஒரு மாணவர் சொன்னார்ன்னா, இதுவரைக்கும் மேடைகளில் நகைச்சுவையாக பேசிக்கொண்டுதான் பழகியிருந்தேன், ஆனால் இந்த அரங்கம்தான் பேசுதற்குரிய பெருந்தலைவர்களை தேடி படிக்க வைத்து எங்களை கருத்தோடு மட்டும் பேச வைத்து பயிற்சி தந்தது என்று அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தந்தார். உரத்த குரல் எடுத்து முழங்கி ஒருவரை போல செய்கிற பேச்சு அல்ல நம்முடைய மேடை பேச்சாக இருக்கக்கூடாது என்பது நம்முடைய தலைவர் அவர்களின் அன்பு கட்டளை. 8 திசைகளிலிருந்து வருகிற மக்கள் அந்தந்த ஊருக்கென்று சொந்தமாக இருக்கக்கூடிய மொழியில் உள்ளத்து உணர்வுகளை பொய் கலவாமல் நின்று பேச வேண்டும் என்பதுதான் இந்த போட்டியினுடைய நோக்கம். ஒவ்வொரு மண்டலத்திலிருந்தும் 3 பரிசுகளுக்குரியவர்களை தேர்வு செய்து அந்த இறுதிச் சுற்றுக்கு வருகிறவர்களை பொள்ளாச்சி நகரத்தில் அருட்செல்வர் அவர்கள் பள்ளிப்படை கொண்டிருக்கக்கூடிய அந்த அருளாலயத்தின் வளாகத்தில் பெற்றோர்களை வைத்து அந்த இறுதிச் சுற்றிலும் தேர்ச்சி பெற்று இறுதிச் சுற்றிலே பங்கேற்றிருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இந்த அரங்கத்திலே சந்திக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு சிரமம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களில் முதல் 3 பேருக்கு மட்டும் பரிசு கொடுத்தால் போதாது. பங்கு பெற்றிருக்கிறவர்களில் 10 பேரை தெரிவு செய்து எல்லா துறைகளிலும் வல்லவர்களாக இருக்கக்கூடிய சான்றோர்களை வைத்து பொள்ளாச்சியிலே ஒரு பயிலரங்கத்தை நடத்தி தமிழகத்திற்கு ஒரு இளைய தலைமுறையை தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் விரும்பினார்கள். அந்த வரிசையில் முந்தைய ஆண்டுகளில் மாணவர்களாக வந்து பேசியவர்கள் காலையில் சிறப்பு பேச்சாளர்களாக பேசினார்கள். அருட்செல்வர் அவருடைய திருப்பணியிலே இருந்து தொண்டு செய்த சிறப்பை நேற்று அற்புதமாக சுகிசிவம் அவர்கள் சொன்னார்கள். சோடா எடுத்து உடைத்து கொடுப்பவனாக வந்தவன் சோடா மட்டும் குடித்து பேசுகிறவனாக வந்து நின்றேன் என்று சொல்லுகிற போது அவருக்குள்ளே அமுத தமிழாக அருட்செல்வருடைய அருள் உணர்வும் வள்ளல் பெருமானுடைய கருணையும் இணைந்து ததும்புகிற பொய் கலவாத உண்மையை பேசுகிற அரங்கமாக இது இருந்தது. இந்த 3 நாட்களும் ஒரு வேள்விக்குரிய நிலையில் ஒரு பக்தி நெறியோடும் ஒரு ஒழுக்கத்தோடும் இந்த அரங்கத்தில் இருக்கிற பெருமக்களை பார்க்கிறோம். இன்றைக்கு 4 தலைமுறை அறிஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள். குழந்தைகள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்களை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். மானசீகமாக அருட்செல்வரும் ஏவி மெய்யப்பனாரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் ஊரநடிகளும் இந்த இருக்கையிலே ஆத்மார்த்தமாக எழுந்தருளியிருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து இன்றைக்கு ஒரு சொல் கேளீர் என்கிற தலைப்பில் இந்த சுழலும் உரையரங்கத்தை நடத்துகிறோம்.
அதிலும் ஒரு சிறப்பு, 56 ஆண்டு காலமாக நடத்தி வருகிற இந்த ராமலிங்கர் பணிமண்டபத்தில் தான் நேற்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல வாத பிரதிவாதம் செய்கிற கேளிக்கைக்குரிய பட்டிமண்டபம் இல்லாமல் ஒரு இலக்கிய அரங்கம் நடக்கிறது என்றால் நம்முடைய ராமலிங்கர் பணிமன்றத்தில் தான். ஏனெனில் கருத்துக்களை நேரடியாக மனம் திறந்து பேசுகிற அரங்கமாக இது இருக்க வேண்டும் என்பதினாலும், வளரும் தலைமுறையாக இருக்கக்கூடிய இளம் நாற்றுக்கள் இங்கு ஒரு பயிற்சி களமாகவே இதனை ஆக்கியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி, முழு பாடலையோ முழு செய்தியோ சொல்வதற்கான கால அவகாசம் இல்லை. ஒரு காலத்தின் அன்புள்ள என்று தொடங்கி 6 பக்கம் அல்ல, பக்கம் பக்கமாக கடிதங்கள் எழுதினோம். அதற்கு பிறகு ஒரு அவசர தந்தியாக கொடுத்தோம். எல்லாம் இப்பொழுது குறுஞ்செய்திகளாக வந்துவிட்ட காலத்தில், மிக மிக குறுகிய காலத்தில் ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் என்கிற நிலையில் வள்ளல் பெருமானின் வாக்கிலிருந்தும் காந்தியடிகளின் வாக்கிலிருந்தும் வழிகாட்டி இருக்கக்கூடிய அருட்செல்வர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் செய்திகளை இணைத்து ஒரு சொல் சொல்ல இருக்கிறார்கள். இதற்கு வடி எடுத்து கொடுத்தவர் மகாகவி பாரதியார். சொல் ஒன்று வேண்டும். பாரதி வேண்டுகிறார், சொல் ஒன்று வேண்டும், தேவ சக்திகளை நம்முளே நிலைபெறச் செய்யும் சொல் ஒன்று வேண்டும். ஓம் என்று உரைத்து விடில் போமோ, உன்னை பொருள் அறியலாமோ, தீமை அனைத்தும் இறந்தேகுமோ, என்றன் சித்தம் தெளிவு நிலை கூடுமோ, உண்மை ஒளிர்கை என்று பாடவோ, அதில் உங்கள் அருள் பொருந்த கூடுமோ, வன்மை உடையதொரு சொல்லினால் உங்கள் வாழ்வு பெற விரும்பி நிற்கிறோம் என்று பாரதி சொல்கிறார். அந்த சொல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மாணவர்களுக்கான பயிற்சி களத்தில் இறுதிப் போட்டியில் பங்கேற்கிற போது கவிஞர் கோ சிற்பி அவர்கள் சொன்னார்கள், மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்கிற மகாகவி பாரதி வாக்கை நினைவு கூர்ந்தார்கள். ஒரு சொல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நெருப்பு என்று சொன்னால் வாய் வெந்து போக வேண்டும் என்று சொல்லும் பொருளும் ஒன்றிய நிலையில் இருக்க வேண்டும் என்று லாச ராமாமிர்தம் என்கிற சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சொல்வார். யார் செல்வர்? மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லுகிறார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர். அருட்செல்வமும் பொருட்செல்வமும் இணைந்திருக்கக்கூடிய அருட்செல்வர் வாழ்க்கை அது மிக அற்புதமாக பொருந்தி நிற்கிறது. சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்பவர் செல்வர். அவர் எங்கே இருக்கிறார்? சிவபுரத்தின் உள்ளார். எப்படி இருக்கிறார்? சிவனடிக்குள் இருக்கிறார். அதிலும் எப்படி இருக்கிறார்? பல்லோரும் ஏத்த பணிந்து இருக்கிறார். அருட்செல்வரின் திருவுருவத்தை பாருங்கள். இது ராமலிங்கர் பணிமன்றம். உயர உயர பணிவு தானாக வர வேண்டும். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். இவர்களெல்லாம் பணிவதற்கும் தகுதியானவர்கள். ராமலிங்கர் பணிமன்றத்தில் எங்களோடு இணைந்து பணி செய்தவர்க்கும் தகுதியானவர்களாக இந்த அரங்கத்தில் ஏற்றி இந்த மழலைகளை அழகு பார்க்கிறோம். எழுத்து, பேச்சு இவையெல்லாம் பள்ளி பருவத்தோடு கல்லூரி பருவத்தில் இணைந்து கற்கிற இவர்கள் என்ன சொல் சொல்லப் போகிறார்கள் என்று சொல்லவில்லை. ஒரு சொல் கேளீர், சேமமுற வேண்டுமெனில் ஒரு சொல் கேளீர் என்று பாரதி சொன்ன வாக்கையே வைத்து கொண்டு இவர்கள் வழங்க வருகிற சொல் என்ன, அதற்கான விளக்கம் என்ன என்பதை முதற் சுற்றில் வள்ளற்பெருமானின் அருள் வாக்கின் ஒரு சொல்லையும், மறு சுற்றில் அண்ணல் காந்தியடிகளின் ஒரு சொல்லையும் இணைத்து அருட்செல்வரின் வாழ்க்கையோடு இணைத்து வழிகாட்டுகிற சொல் எது என்ன என்பதை இந்த இளைஞர்கள் சொல்ல வருகிறார்கள். தொடக்கமாக நவீன் லூர்துராஜ் பேச வருகிறார். அவரை அன்பு பாராட்டி வரவேற்கின்றோம். ராமலிங்கர் பணிமன்றத்தை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சொல் அரங்கத்திலே நான் எடுத்துக்கொண்ட வள்ளலாரின் வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட சொல் அன்பு. அன்பு என்றால் என்ன என்ற கேள்விக்கு விண் சென்றும் வாழ்கின்ற விந்தை கவிஞர் பதில் சொல்கிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்கிறார். நடுவர் கூறியது போல, முன்பெல்லாம் தந்தைக்கு நாம் கடிதம் எழுதுகிற பொழுது அன்புள்ள அப்பாவிற்கு, அன்புள்ள அம்மாவிற்கு என்று எழுதுவோம். இன்றைய நிலை என்ன தெரியுமா? ஏன் அன்பை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் தெரியுமா? இன்றைக்கு அன்பும் காணாமல் போகிவிட்டது, கடிதமும் தொலைந்து விட்டது என்பதுதான் உண்மை. அதற்காகத்தான் வள்ளலார் இன்று தேவைப்படுகிறார். திருவருட்பாவிலே அன்பு பற்றி கூறும் பொழுது வள்ளலார் கூறுகிறார், மண்ணுலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன்.
என்னரும் எனக்கே நின்னருள் வளத்தால் இசைத்த போது எல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல் வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சை எந்தாய் என்கிறார். இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரினமும் துன்புறுவதை நான் காண சகித்திடேன் என்கிறார் வள்ளலார். ஒரு முறை வள்ளல் பெருமகனார் கோவில் கட்டுவதற்கு இடம் தேடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த வெயிலிலே இடம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே மண்ணினுடைய சூடு தாங்க முடியாமல் தவளை ஒன்று துடிதுடித்து கொண்டிருக்கிறது. பின்னிருந்து வந்த பாம்பை கண்டு வள்ளல் பெருமகனார் அஞ்சுகிறார். என்ன பாம்பு வருகிறது, இந்த தவளையை விழுங்கி விடுமே என்று. ஆனால் அந்த பாம்பு செய்தது என்ன தெரியுமா? அந்த பாம்பு தவளையின் அருகிலே வந்து படம் எடுத்ததாம். அந்த படம் எடுத்து அந்த பாம்பு நிழல் கொடுத்து தவளைக்கு உயிர் கொடுத்ததாம். அப்பொழுது வள்ளலார் கூறினாராம், இந்த இடத்தில் தான் நீங்கள் கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னாராம். ஏன் என்று அன்பர்கள் கேட்டபொழுது அவர் கூறினாராம், இந்த இடத்தை விட எந்த இடத்திலும் சிறந்த அன்பை யாராலும் போதித்து விட முடியாது, அதனால் நீங்கள் இந்த இடத்தில் தான் கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னாராம். மண்ணுலகத்திலே எந்த ஒரு உயிரினமும் துன்புறுவதை காண சகித்திடேன் என்று அதற்காகத்தான் கூறினார். மேலும் அவர் கூறுகிறார், இந்த உலகத்திலே அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக இந்த உலகத்திலே தொலைந்தது எது, மீட்க முடியாதது, பணத்தாலும் இந்த அறிவியலாலும் நாம் சம்பாதிக்க முடியாதது, பெற்றுக்கொள்ள முடியாதது எது என்ற வினா என்னிடம் எழுந்தது. அப்பொழுதுதான் என் சிந்தையில் பட்டது, பணம் இருந்தால் உறவுகளை பெற்றுக்கொள்ளலாம், பணம் இருந்தால் நண்பர்களை பெற்றுக்கொள்ளலாம், பணம் இருந்தால் அறிவியல் சாதனங்களை கூட நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பணம் இருந்தாலும் நம்மால் பெற முடியாத ஒன்றே ஒன்று அன்பு மட்டும்தான். ஆக வள்ளலாரின் வழியில் அன்பாக இருப்போம், அன்பை மட்டும் விதைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அப்பா அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும் என்கிற தொடரின் அன்பு என்பதை மையப்படுத்தி விளக்கமாக சொல்ல இவருக்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. 6 மணிக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு அரங்கம் கொடுக்க வேண்டும் என்பதினாலே சுருக்கமாக சொல்லி பழகுகிற தன்மையில் நம்முடைய அன்பிற்கினிய நவீன் லூர்துராஜ் அன்பை முன்னிறுத்தி சொல்லுகிறார். அன்புக்கு இணையாக வேறு ஏதேனும் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு சொல்லை வைத்திருப்பவர்கள் யாரேனும் இங்கு இருக்கிறீர்களா? பந்தனா சிவகுமார் சிரிப்பதை பார்த்தால் ஒரு சொல்லை அவர் பதுக்கி இருக்கிறார் என்று தெரிகிறது. அரங்கத்திற்கு விதை நெல்லை போல நீங்கள் சொல்ல வருகிற சொல்லை விதைக்கலாம் சகோதரி. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் எனது மனமொழி மெய்களால் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இரக்கம் என்றால் என்ன? ஒரு சாலையின் ஓரத்தில் அடிபட்டு கிடக்கிற ஆட்டுக்குட்டியையோ இல்லை அங்கு அடிபட்டு கிடக்கிற மனிதனையோ பார்த்து கண்ணீர் சிந்தி அந்த இடத்தில் நம்முடைய கஷ்டத்தை எண்ணி பார்க்கிறோமே அல்லவா, அங்கு அவரிடம் காட்டுகிற அன்புதான் இரக்கம். உருவ என் உயிர்தான், உயிர் இரக்கம்தான், ஒன்றே இரண்டில்லை, இரக்கம் ஒருவில் எனில் என் உயிரும் ஒருவும் என்று கூறுகிறார் வள்ளலார். அதாவது இரக்கம் இல்லை எனில் என் உயிரும் இல்லை என்று கூறுகிறார் வள்ளலார். அதாவது தன் உயிர் இரக்கம் இல்லை எனில் தன் உயிரும் இல்லை என்று கூறுவதன் மூலம் ஒரு உயிர் இரக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை கூறுகிறார் அவர். அன்பும் சரி இரக்கமும் சரி அத்தியாவசியமானது, அது ஆடம்பரமானது கிடையாது. அதாவது அன்பும் சரி இரக்கமும் சரி அத்தியாவசியமானது, ஆடம்பரமானது கிடையாது. மனிதநேயம் என்பது உயிர்ப்புடன் இருப்பது இந்த இரக்கம் என்கிற ஒரு சொல்லால் தான். எந்த ஒரு நிகழ்விற்கு சென்றாலும் அங்கு நம்மிடம் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி, நீங்க என்ன ஆளுக? ஆக ஒரு மனிதனுடைய கருவறை தொடங்கி கல்லறை வரை அவனிடம் கேட்காமல் கேட்கப்படுகிற கேள்வி, நீங்க என்ன ஆளுக? இன்றைய சமுதாயத்தில் சாதி மத வேறுபாடுகளால் மக்கள் துன்புறுவதனை கண்டு அன்றே மனம் பதைத்த வள்ளலார் இரக்கப்பட்டு கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடி மக்களிடம் தன் இரக்கத்தை தெரிவிக்கிறார் வள்ளலார். 6 அறிவு கொண்ட உயிரினமாகட்டும் இல்லை 5 அறிவு கொண்ட உயிரினமாகட்டும் இல்லை ஒரு செடியாகட்டும் கொடியாகட்டும் அதனிடம் தன் இரக்கத்தை காண்பித்தவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறுவதில் ஒரு பயிர் வாடியதற்கு இத்தனை வாட்டமுற்ற வள்ளலார் இன்று போர் என்னும் ஒரு விஷயத்தால் பல உயிர்கள் பலியாவதை கண்டால் நிச்சயம் மனம் வாடியிருப்பார்.
இன்றைய காலகட்டத்தில் போர் என்பது சர்வ சாதாரண ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஏன் ரஷ்யா உக்ரைன் போரை எடுத்துக்கொள்வோமே, ஒரு சிறு பச்சிலம் குழந்தை முதல் வயதில் மூத்தோர் வரை என அத்தனை பேரும் அப்போரில் பலியானார்கள். அங்கு நாம் இருந்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அங்கு காண்பிக்கிறார் தன்னுடைய இரக்கத்தை வள்ளலார் அவர்கள். ஒரு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என குடப்புலவியனார் ஆபூத்திரன் மணிமேகலையில் பாடியுள்ளார். அதனை சீத்தலை சாத்தனார் புகழ்ந்து பாடியுள்ளார். பசிப்பினி தீர்த்த பண்ணனாகட்டும், இல்லை பல மன்னர்களாகட்டும், கடையேழு வள்ளல்களாகட்டும், அத்தனை பேரும் அவரவர் காலத்தோடு அந்த பசிப்பினி தீர்க்கும் பணிகளை முடித்து விட்டனர். ஆனால் வள்ளலாரோ வீடுதோறும் இறந்தும் பசியராத அயர்ந்தவர் தம்மை கண்டு பசி என்ற நெருப்பை அணைக்க அன்று ஏற்றிய நெருப்பானது இன்று வரை வடலூரிலே எரிந்து கொண்டிருக்கிறது. இதில் தெரிகிறதல்லவா அவர் மனிதர்களிடம் எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார் என்பதில். ஒரு கடையேழு வள்ளல்கள் அத்தனை பேரும் மன்னர்கள். ஆனால் வள்ளலாரோ ஒரு மன்னர் கிடையாது. ஆனால் இருப்பினும் அவர் அன்று தொடங்கி அந்த சத்திய தர்ம சாலையானது இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? இரக்கம் என்னும் ஒரு சொல். ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தில் இரக்கம் என்பது மிகவும் குறைந்தே காணப்படுகிறது. ஆகையால் இன்று வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்தினரான நாம் இரக்கத்தை சற்று யோசித்து இரக்கம் என்னும் பண்பை மீண்டும் மீட்டெடுப்போமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வந்தனா சிவக்குமார் இரக்கத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது ஒரு செய்தியை அழுத்தமாக சொன்னார்கள். வள்ளல்களை தமிழ் இலக்கியம் கடையெழு வள்ளல்கள், முதல் 7 வள்ளல்கள் என்று வரிசைப்படுத்தி பார்க்கிற போது எல்லா வள்ளல்களும் மன்னர்களாக இருக்கிறார்கள். கடையெழு வள்ளலாக நாம் கருதுகிறவர்கள் எல்லாம் மலையக பகுதியில்தான் இருந்து வருகிறார்கள். ஒரு வகையில் அருட்செல்வர் கூட கொங்கு நாடு என்கிற மலைத்தலத்தில் வந்ததால் தான் அந்த கொடை உணர்வு அவரிடத்தில் வந்திருக்கக்கூடும் என்று எண்ண தோன்றுகிறது. எதையும் எதிர்பாராமல் கொடுக்கக்கூடியது மலை. அன்பு எனும் மலையில் அன்பெனும் வலையில் அகப்படுகிற மலையாக இருப்பதற்கு இரக்கம் தேவை என்று சொன்னார் வள்ளல் பெருந்தகை. மன்னர் பரம்பரையில் வந்தவரும் அல்லர். மனித குலத்தில் வந்து அவதரித்தாலும் கூட இறைவன் வருவிக்க உற்ற வந்த வள்ளல் பெருந்தகை. அவரை வள்ளல் என்று அழைப்பதற்கு காரணம் இரக்கம் என்கிற உன்னத குணம்தான் இருக்கிறது என்பதை அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கிறார் வந்தனா சிவக்குமார். அன்பும் இரக்கமும் எதற்கு? அஸ்வின் பதில் சொல்லலாமா? அன்பையும் இரக்கத்தையும் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு உறவு பாலம் நடுவதற்கு ஒரு இளைய தலைமுறை எழுந்து வருகிறது. அஸ்வின் அண்ணாமலைக்கு கரவொலி எழுப்பி அவருக்கு கை கொடுப்போம். அன்னை தமிழுக்கும் அவை சான்றோர்க்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். தடுக்கி விழுந்தால் தோள் கொடுக்க ஒரு உறவு, தடம் மாறும்போது தட்டி கேட்க ஒரு உறவு, தோல்வியுற்றால் தன்னம்பிக்கை கொடுக்க ஒரு உறவு, தொய்வுற்றால் தோள் கொடுக்க ஒரு உறவு, அன்பால் அடிமையாக்கும் ஒரு உறவு, அன்புக்கு மட்டும் அடிமையாகும் ஒரு உறவு. இப்படி இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை மட்டும் தேடிக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு இடையே இறைவனோடு உறவை தேடியவர்தான் இந்த வள்ளலார். வள்ளலாரோ உறவையை 2ஆக பிரித்தார். உத்தமர்தம் உறவு என்றும் உறவு கலக்கப்படாத உறவு என்றும் பிரித்தார். ஏன் வள்ளலார் இப்படி பிரித்தார்? வள்ளுவனோ நட்பை பற்றியும் பேசினான், கூடா நட்பை பற்றியும் பேசினான். இறைவனோ இருளையும் படைத்தான், ஒளியையும் கொடுத்தான், நேர்மறை ஆற்றலையும் கொடுத்தான், எதிர்மறை ஆற்றலையும் கொடுத்தான். இப்படி முரண்பாடான செயல்கள் அதிகமாக இருக்கும் பொழுது வள்ளலாரோ நல்ல உறவை பற்றியும் பேசினார், கலக்கப்படக்கூடாத உறவை பற்றியும் பேசினார். உத்தமர்தம் உறவு என்றால் என்ன? உத்தமர்தம் உறவு என்றால் என்ன? நான் காரைக்குடி தான் என்னுடைய பூர்வீகம். நான் செட்டிநாட்டு பழக்க வழக்கத்தை சேர்ந்தவன். எங்கள் வீட்டு முன்னாடியெல்லாம் திண்ணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இந்த உத்தமர்தம் உறவு அப்படின்னா என்னங்கும் போது எங்கள் ஆயா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை என் ஆயா கிட்ட கேட்டேன், ஆயா வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் திண்ணை வச்சுருக்கீங்க, நம்ம சைடில் எல்லார் வீட்லேயும் திண்ணை இருக்குது, எதுக்கு இந்த திண்ணை இருக்குதுன்னு கேட்டதுக்கு என்னுடைய ஆயா சொன்ன பதில் இன்று எனக்கு நினைவு வருகிறது. அப்பச்சி, வீட்டு முன்னாடியெல்லாம் நம்ம ராத்திரி நேரத்தில் போய் தூங்கிடுவோம். தூங்க போகிற நேரத்தில் அப்போல்லாம் வழிப்போக்கர்கள் நிறையா பேர் வருவாங்க. வரவங்க போகிறவங்களுக்குலாம் தங்குறது எங்கே இருக்குன்னு தெரியாது, இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ராத்திரி நேரத்தில் பூச்சி பட்டை ஏதாச்சும் கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தங்குறதுக்கு ஏதாச்சும் இடம் கிடைக்காதான்னு பார்ப்பாங்க. வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த திண்ணையில் படுத்து எந்திரிச்சிட்டு காலையில் விடிஞ்சவுடனே எந்திரிச்சு போவாங்கப்பா அப்படின்னு என் ஆயா சொன்ன ஒரு வார்த்தை தான் உத்தமர்தம் உறவுக்கான ஒரு அடையாளம்.
இப்போ எனக்கும் ராமலிங்கர் பணிமன்றத்துக்கும் இருக்கின்ற ஒரு உறவு என்ன? எனக்கும் வள்ளலாருக்கும் இருக்கின்ற ஒரு உறவு என்ன? எனக்கும் காந்தியடிகளுக்கும் இருக்கின்ற ஒரு உறவு என்ன என்று கேட்டால் அதுதான் உத்தமர்தம் உறவு. அப்ப கலக்கப்படாத உறவு என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி என்ன கலக்கப்படாத உறவு வேண்டும் என்று வள்ளலார் கேட்டார்னா, உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். அது என்ன உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும்? பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கணுன்னு, தம்பி நல்லா பேசினப்பான்னு சொல்லிட்டு அந்த முக்கம் திரும்புறதுக்குள்ள கொஞ்சம் நெஞ்சா பேச்சா பேசினா என்னென்ன பேசினா பாருங்கன்னு சொன்னா, அதுதான் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று வள்ளலார் முருகப்பெருமானிடம் வேண்டி கேட்ட ஒரு வரம். இப்படி வள்ளலாரால் உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று போற்றப்பட்ட உறவுகள் அனைத்தும் உன்னதமான ஒரு உறவுகள். பயிர்களிடமும் பறவைகளிடமும் உறவுகளவாமை வேண்டும் என்று இறைவனிடம் கேட்காத வள்ளலார் மனித இனத்தோடு பழகும் போது மட்டும் உறவுகளவாமை வேண்டும் என்று கேட்டார் என்றால் அதை நாம் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியோடு இங்கு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்வின் அண்ணாமலை அன்புக்கு எதிராக பகை வருவதையும் இரக்கத்திற்கு எதிராக இரக்கமில்லாத தன்மை வருவதற்கும் காரணம் உறவுதான் என்பதை ஒரு பகுதியில் நின்று விளக்கினார். இன்றைக்கு யாரோடு உறவு வைத்துக்கொள்வது, யாரோடு உறவிலிருந்து விலகுவது என்று தடுமாறுகிற போதுதான் இளம் நிலையிலிருந்து வள்ளல் பெருந்தகை அடையாளம் காட்டுகிறார். ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். நேரம் கருதி சுருக்கமாக சொல்லுகிறேன். பாலும் தண்ணீரும் கலந்த உறவு. எப்படி என்றால், வீட்டில் இப்போ பால் காய்ச்சறவங்கெல்லாம் குக்கருக்கு வந்துட்டீங்க. விறகடுப்புலையோ பாத்திரத்திலையோ பால் வச்சு காய்ச்சிக்கிற போது என்ன தான் சுத்தமான பாலாக இருந்தாலும் தண்ணி கலக்காத பால் தமிழ்நாட்டில் கிடைக்காது, என்ன விலையாக இருந்தாலும். இப்போ யோசிச்சு பார்த்தா பால் விலையை விட தண்ணி விலை கூடி போச்சு. அந்த பாலை காய்ச்சுகிற போது பாலும் தண்ணீரும் பிரிக்க முடியாமல் ஒன்றாக கலந்திருக்கும். நேரம் ஆக ஆக சூடு ஆகிற போது அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாக பிரிந்து பொங்கி எழும், மேலே வந்துடும். இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, உடனே போய் ஸ்டவ்வை போய் ஆஃப் பண்ணுவாங்க, அல்லது இறக்குறேன்னு சொல்லி கையிலையோ மேலேயோ பாலை ஊற்றிக்குவாங்க. தம்பி சொன்ன மாதிரி செட்டிநாட்டில் ஆச்சிமார்கள் பால் பொங்கி வர்றபோது என்ன செய்வாங்கன்னா, பக்கத்தில் தண்ணியை வச்சு அப்படி தெளிப்பாங்க. ஏன்னு தெரியாது. அப்பத்தான் சொல்கிற பதில், இவ்வளவு நேரம் பேதம் இல்லாமல் ஒன்றோட ஒன்றா உறவாக கலந்திருந்தது பாலும் தண்ணீரும். இப்படி ரத்தமும் சதையுமா சேர்ந்திருந்த எங்கூடவே இருந்த தண்ணீர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருச்சேன்னு பொறுக்க முடியாமல் பால் பொங்கி எழுதான். போன உறவு எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குது, இந்த பார் தண்ணின்னு தள்ளி தெளிச்சா பாருங்க, ஆகா பிரிந்த உறவு கலந்துருச்சேன்னு ஒன்று சேர்ந்துருச்சான். இப்போ கலந்த உறவை பிரிக்கக்கூடிய கயவர்கள் வந்ததினாலே தான் மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளற்பெருந்தகை சொல்லுகிறார், கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ என்று. உறவுகளை பிரிப்பதற்கென்றே வருகிற உறவுகளை கல்யாண வீடுகளில் பார்க்கிறோம். பிரிக்க முடியாத உறவாக இருக்கிற திருமணம் கூட, இறைவனின் ஆலயத்தில் நடக்கிற திருமணம் கூட நீதிமன்றத்தில் பிரிகிற போவதற்கு காரணம் என்ன? கலக்கக்கூடாதவற்றை கலந்ததினாலே தான். பாலும் நீரும் கலந்தது நல்ல உறவு என்றால், எண்ணெயும் நீரும் கலந்தால் அது எப்படி உறவோ அதுதான் உறவு கலக்கக்கூடாதது. எண்ணெயும் திரவம்தான், நீரும் திரவம்தான், என்னதான் கலந்தாலும் ஒன்றாக முடியாதல்லவா? அதனால்தான் அடுத்த அடியிலேயே வள்ளற்பெருந்தகை சொன்னார், ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு தவிர்க்க முடியாது. வேலை செய்கிற போது கூடவே இருப்பான், வீட்டில் இருக்கிற போது கூடவே இருப்பான், உடன் பிறந்தே இருப்பான். ஆனால் அவர்களோடு உறவாக இருங்கள், கலந்து விடாதீர்கள் என்று பிரித்து ஒரு பகுத்தறிவை உணர்த்துகிற நுட்பத்தை நம்முடைய அஸ்வின் அண்ணாமலை சொன்னார். எனவே அன்பும் இரக்கமும் உறவும் எதற்கு தேவை, இன்றைக்கு இன்றியமையாத தேவை எதற்கு என்பதை விளக்குவதற்கு வள்ளியம்மை வந்தால் சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. வரலாமா? இந்த பெயரை கேட்டாலே எங்கிருந்து வருகிறார் என்று தெரிகிறதா? அவரை கேட்டேன், எந்த ஊர் என்றேன். நான் பிறந்த ஊர் காரைக்குடின்னா. அப்போ இருக்கிறது சென்னை. ஒருவேளை மாப்பிள்ளை பார்த்துட்டியாம்மான்னு கேட்டேன். என்ன இருந்தாலும் பிறந்த வீட்டையும் ஊரையும் மறக்கக்கூடாதும்மா. வள்ளியம்மை இப்பொழுது சொல்ல வருகிற சொல் எது? ராமலிங்கர் பணிமன்ற அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, உறவு அப்படின்னு தம்பி முடிச்சுட்டு போனார். உறவு அப்படின்னே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது உறவினர்கள் அப்படின்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது, நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறது, விருந்து படைக்கிறது, விருந்தோம்பல், அதுதான் நமக்கு முதன்மையாக ஞாபகம் வரும்.
விருந்தோம்பல் அப்படிங்கிற இடத்துல பசிங்கிறது மிக முக்கியமான ஒரு இடம் பெறுது. அங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விருந்து அப்படிங்கிறது புதுமை அப்படிங்கிறது தான் அர்த்தம். உறவினர்கள் வீட்டுக்கு வந்து நம்ம அவங்கள உபசரிக்கிறது விருந்துன்னு சொல்லக்கூடாது. விருந்து அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, புதிதாக வந்தவர்கள் அவர்களுக்கு இருக்கிற பசியை ஆற்றத்திற்காக வைத்தது தான் விருந்தோம்பல். இதையே தெரியாமல் நாம் இந்த சொற்களை மாற்றி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த விருந்தோம்பலை கடைப்பிடிப்பதற்காகத்தான் செட்டிநாட்டு வீடுகளில் திண்ணைகள்லாம் வைத்திருந்தார்கள். திண்ணைகள் நம்ம பிள்ளைங்களுக்கு, இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாது திண்ணைனா என்னன்னு. வீட்டின் முன்புறத்தில் 2 பக்கமும் இருக்கிறது தான் திண்ணை. வழிப்போக்கர்கள் அவர்களுக்கு வந்து அவங்க ஓய்வாற்றுறதற்கும் அவர்களுக்கு பசி ஆற்றுவதற்காகவுமே வைக்கப்பட்டவை தான் திண்ணைகள். நம்ம பொதுவாக நோய் அப்படின்னோடனே நமக்கு இந்த காலத்தில் முன்னாடி வந்தது கொரோனா, அதுக்கு முன்னாடி பெரிய நோய் அப்படின்னு கேட்டால் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி எய்ட்ஸ் அப்படிமோ. ஆனால் உண்மையானே உலகத்திலே இருக்கிற கொடிய நோய் பசிப்பினி. பசிங்கிற நோய் தான் மிக கொடுமையான நோய். சரி, இதை பற்றி வள்ளலார் என்ன சொல்கிறார்? எப்போவுமே நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒன்று படிச்சிருப்போம். வள்ளலார் அப்படின்னோடனே பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கெல்லாம் அதான் ஞாபகம். ஒரு வெள்ளை துணி போட்டிருப்பார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், அதுக்கு அடுத்து ஒரு 4 வரி சொல்லியிருக்காரு. அது ஏங்க சொல்ல மாட்டீங்க? அதை நம்ம படிக்கவே இல்லை. நம்ம படித்தாலும் நம்ம அதை மறந்துருப்போம். என்ன வரி அது? கவனிங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? பசியினால் இளைத்தே, பசியினால் இழைச்சு போன ஒருத்தனை பார்த்து வீடுதோர் இறந்தும், வீடு வீடா அவன் போய் இறந்து பசிக்காக கேட்குறான். அப்படியும் அவனுக்கு பசியராத அயர்ந்த, பசியை போக்க முடியாமல் அயர்ந்து போனவன் வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், அவனை பார்த்து நான் அப்படி பதைச்சு போனேன் அப்படிங்கிறாரு வள்ளலார். அப்படி பதைச்சு போய் பசியை கண்டு வாடித்தான் இந்த பசிப்பினியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக வடலூரில் இன்றும் ஜோதி வடிவாய் காட்சியளிப்பவர் வள்ளலார். 1867 சத்திய தர்மசாலையை நிறுவி இன்று வரைக்கும் அணையாத அடுப்பாக அங்கே பசிப்பினியை போக்குவதற்காக மக்களுக்கெல்லாம் உணவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இலக்கியங்களில் நம்ம படிச்சிருப்போம். மணிமேகலை ஆபுத்திரன் பசிப்பினி போக்க செயல்பட்டார்கள். மணிமேகலை ஆபுத்திரன் என்றவர்கள் எல்லாம் அவங்க பசிப்பினி போக்க செய்தெல்லாம் அன்றோடு இருந்தது. வள்ளலார் தான் அன்றிலிருந்து இன்று வரை இன்றும் என்றும் இருக்கும் பசிப்பினி போக்குவதற்கான ஒரு மரபையே துவங்கி வைத்தவர் வள்ளலார். பசிங்கிறது ஒரு கொடிய நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பை போக்க நம்ம வீட்டில் நம்ம நெருப்பு மூட்டி சமைச்சு பசி ஆற்றுறோமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதை அப்படியே விட்டுட்டோம், அப்போ கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நெருப்பு வீட்டிலும் பற்றி நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய கொடுமை அது கொண்டு வரலாம். அத்தகையது தான் பசி. பசிங்கிற ஒற்றை சொல்லுக்கு இந்த தன்மை உண்டு. இந்த தெரியாமல் தான் இன்று இளைஞர்கள்லாம் நம்ம கொண்டாட்டங்களெல்லாம் உணவுப் பொருட்களை பூசி விளையாடி கொண்டிருக்கிறோம், ஆடம்பரமாய் நினைத்து. உணவு ஆடம்பரம் அல்ல, அது அத்தியாவசியம். இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். இன்றைய இளைஞர்களும் பசிப்பினி போக்குவதற்காக உங்களால் முடிந்தவற்றை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளியம்மை, என்னைக்காவது பட்டினியோடு இருந்திருக்கீங்களா? கொடுத்து வச்சவங்க. பசின்னா என்னங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெருங்குடல் சிறுகுடலை முழுங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே செட்டிநாட்டிலையும் நாட்டுப்புற வழக்கத்துலேயும் சொல்லுவாங்க, குத்துப்பட்டவன் கிடந்தாலும் குறை வைத்துக்காரன் கிடக்க முடியாது. பட்டினியாக இருந்து அனுபவித்தவங்களுக்கு அது தெரியும். அதை ஆழ்ந்து அனுபவித்து தோய்ந்தவர் வள்ளற் பெருமான். நடந்து நடந்து காலும் சோர்ந்தது, கேட்டும் கேட்டு வாயும் சோர்ந்தது, இனி இப்பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று எண்ணி கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு என்று அந்த பசியினுடைய கொடுமையை சித்திரப்படுத்துவார். அதற்கு மேலே இன்னொரு இடத்தில் சொல்லுவார், பகற்போதும் போய்விட்டது, பசியும் வருத்துகிறது, வேறிடங்களுக்கு போக வெட்கம் தடுக்கிறது, வாய் திறந்து கேட்க மனம் வலிக்கிறது, வயிறு எரிகிறது, உயிரை விடுவதற்கு உபாயம் தெரியவில்லை, உடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனமும் நிகமும் சோர்ந்து சொல்வதற்கு எழாமல் உற்பாத சொப்பனம் கண்ட ஊனம் போல மனம் மருகுகின்ற மானிகள் இந்த மனிதர்கள்ங்கிறார். பட்டினியை அனுபவித்த
பெரும் கொடுமையை இந்த உலகத்திற்கு போக்க வேண்டும் என்பதற்காக நெருப்பை நெருப்பால் அவித்தவர் வள்ளற்பெருமான் என்பதை அற்புதமாக இவர்கள் சொன்னார்கள். பசி, நெருப்பு, வயிறு சுட மனிதர்கள் படுகிற அவலம். இன்றைக்கு நாட்டில் 2 போக்கு இருக்கிறது. ஒன்று, பசிக்கு மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கிறது, பசிக்கு உணவு கொடுப்பதற்கு வழி இல்லை, மருந்துகளால் அளக்கப்படுகிறது வாழ்க்கை என்று கவிஞர் சிற்பி அவர்கள் சொல்லுவார்கள். நாம் நிறைய பேர் உணவு என்பது மாத்திரை சாப்பிடுவதற்காக எடுத்துக்கொள்ளுகிற உணவாக மாறிவிட்ட காலத்தில் பசி பிணி என்று சொன்னார். பிணி, நோய் 2 சொல் உண்டு. நொய்ந்து போன உடம்பை பற்றி கொள்ளுவது நோய். நாம் உயிரோடும் உடம்போடும் பிணித்திருப்பது பிணி. அருளார்கள் சொன்னார்கள், ஒன்று பசிப்பிணி, இன்னொன்று பிறவிப்பிணி. பிறவிப்பிணியை நீக்குவதற்கும் வள்ளற் பெருந்தகை மருந்து கண்டார், பசிப்பிணியை போக்குவதற்கும் மருந்து கண்டார் என்பதை நுட்பமாக குறுகிய காலத்தில் சொல்லி இருக்கக்கூடிய வள்ளியம்மைக்கு நன்றி. அடுத்து இந்த 4 சொற்களையும் கடந்த ஒரு சொல்லை கொண்டு வருவதற்காக சபரி கிரியே புறப்பட்டு வருகிறது. இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு, இரக்கம், பசி என்னும் தலைப்பிலெல்லாம் பேசினார்கள். நானும் இப்பொழுது ஒரு சொல்லை எடுத்து பேச வந்திருக்கிறேன். அது என்ன சொல் என்றால், வள்ளலார் கூறிய சொற்களிலேயே மிகவும் தலையாய சொல் அந்த சொல்தான் என்று நான் சொல்லுவேன். என்றால், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமானவர்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று சொல்லும் பொழுது அந்த கருணை என்னும் சொல்லை நான் இங்கு எடுத்திருக்கிறேன். வள்ளலாரினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் உயிரிலும் இறைவன் எப்படி கலந்திருக்கிறார் என்று அவர் திருவருட்பாவிலே ஒரு பாடலிலே சொல்லுகிறார். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், பாட்டில் கலந்தான், இறுதியாக சொல்லுகிறார் உயிரில் கலந்தான், கருணை கலந்து என்று. வள்ளல் பெருமானினுடைய பண்ணிலும் பாட்டிலும் கண்ணிலும் இசையிலும் உயிரிலும் இறைவன் கருணை என்னும் வடிவிலே கலந்திருக்கிறார். ஏற்கனவே பேசியவர்கள் இரக்கம் என்னும் தலைப்பிலே பேசினார்கள். இரக்கத்திற்கும் கருணைக்கும் என்ன வித்தியாசம்? அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. நிச்சயமாக அதிக பேரினுடைய மனதிலே அந்த சந்தேகம் எழுந்திருக்கும் ஐயா. கருணைக்கும் இரக்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? இரக்கம் என்பது, ஐயா எனக்கு தண்ணி தாகமாக இருக்குதுங்க ஐயா அப்படின்னு கேட்ட உடனே, தண்ணியாப்பா, இந்தாப்பா தண்ணி அப்படின்னு எடுத்து அந்த நேரத்தில் அந்த தாகத்தை தீர்க்கக்கூடியது இரக்கம். ஐயா எனக்கு தண்ணி தாகமாக இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், உனக்கு தண்ணி தாகமாக இருக்கா, உனக்கு நீ எப்பவுமே தண்ணி தாகமே தண்ணீர் பஞ்சமே இல்லாதவாறு, உனக்கு எப்பவுமே தண்ணி கிடச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் ஏற்பாடு செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கருணை. நம்முடைய வள்ளலார் அவர்களினுடைய இந்த நெறியிலே நம்முடைய அருட்செல்வர் எவ்வாறு வந்து நிற்கிறார் அதை நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். நம்முடைய வள்ளலார் அவர்கள் வடலூரிலே சத்திய தர்மசாலையை நிறுவி ஏழை எளிய மக்களுக்கும் வந்து செல்பவர்களுக்கும் உணவளித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அருட்செல்வர் அப்பேற்பட்ட ஒன்றை அமைக்கவில்லை. அதற்கு பதிலாக எதை அமைத்திருக்கிறார் என்று பாருங்கள். உணவுக்கூடங்களை அமைப்பதற்கு பதிலாக கல்விச்சாலைகளையும் தொழிற்சாலைகளையும் அருட்செல்வர் ஐயா அவர்கள் அமைத்திருக்கிறார். இப்போ வள்ளலார் காட்டியது இரக்கம். உனக்கு பசிக்குதாப்பா, இந்தா சாப்பாடு அப்படின்னு அந்த டைமுக்கு கொடுக்கறது, அது இரக்கம். நம்முடைய அருட்செல்வர் ஐயா அவர்கள் கொடுத்தது, அது அவர்கள் மனதில் தோன்றியது கருணை. ஒரு தொழிற்சாலையை நிறுவினால் அவருக்கு வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், அதனால் அதை வச்சு அவர் குடும்பத்தை காப்பாற்றுவார், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களினுடைய பசியை தீர்ப்பார். கல்வியை கொடுத்து விட்டால் எதிர்காலத்தில் அவன் வேலையை தேடிக்கொள்வார், பிறகு அதிலிருந்து சம்பாதித்து பசிப்பினியை தீர்த்து கொள்வார்கள். அதனால் இரக்கம் என்பதையும் கடந்தது அன்பு, அதையும் கடந்தது பசி என்றெல்லாம் சொன்னார்கள். இவை அனைத்தையும் கடந்தது கருணை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறந்த மண்ணின் உணர்வை மறவாமல் சபரிகிரி சொன்னார். இன்னைக்கு தண்ணி பட்ட பாடு என்று ஒரு காலத்தில் அதிகமாக செலவழிப்பவர்களை அடையாளம் காட்டினோம். இன்னைக்கு தண்ணீரால் படுகிற பாடு நாட்டையே தடுமாற வைத்திருக்கிறது. மேல் விளக்கம் இனி தேவையில்லை என்று நினைக்கிறேன். தாகத்திற்கு தண்ணீர் கொடு என்று கேட்பகிற போது நீட்டுவது இரக்கம்,
தாகம் வருவதற்கு முன்னாலேயே நிரந்தரமாக தண்ணீரை சேகரித்து தருவது நல்ல திட்டம் என்பதற்கு ஆழியாறு அணைக்கட்டு ஒன்றை நினைத்தால் அருட்செல்வரின் பெருங்கருணை உலகத்திற்கு புரியும். அவர்தான் நதிகள் இணைப்பு குறித்து ஒரு நீண்ட கட்டுரையை ஓம் சக்தி இதழில் தொடர்ந்து எழுதியிருக்கிறார். அரசியலாளர்கள் அந்த கருத்துக்களை ஒரு சிலவேனும் நிறைவேற்றினால் தமிழகத்தில் பஞ்சம் என்பதும் பட்டினி என்பதும் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக அவர் எழுதி வைத்த இலக்கிய சாசனங்களை இந்த பிள்ளைகள் எடுத்து படிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பதே ராமலிங்கர் பணிமன்றத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஆதாரமாக நான் கருதி கொள்ளுகிறேன். அந்த கருணையை நுட்பமாக சொன்னார். இரக்கம் என்பதற்கும் கருணை என்பதற்கும் விளக்கம் சொல்லுகிற போது தனிப்பெரும் கருணை என்று அருட்செல்வர் சொன்னார். நோய் வந்தால் உடனே தீர்ப்பதற்கு உதவி செய்கிற மருத்துவம் இரக்கம் என்றால், நோயே வராமல் மரணமில்லா பெருவாழ்வு தருவதுதான் தனிப்பெரும் கருணை என்பதை நுட்பமாக உணர்த்தி சென்ற சபரிகிரி அற்புதமாக சொல்லிவிட்டார். அன்பு வந்தது, இரக்கம் வந்தது, உறவும் வந்தது. பசி மறந்த நிலையில் கருணையிலே நிலைநிறுத்துகிற போது இதையும் கடந்து சொல்வதற்கு ஏதேனும் இருக்கிறதா யாழினி? நேரம் வருகிறது என்பதால் முடிக்கலாமா, அல்லது நீங்கள் சொல்லை தொடுக்கலாமா? விரைந்து வருக. எத்துணையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஒக்கின்றார் யாவரவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று அன்புக்குள் இறைவனை அடக்கி வைத்த வள்ளலாரை வணங்கி தொடங்குகிறேன். இங்கு நாங்கள் 6 பேரும் சொல்ல வந்த ஒரே கருத்து வள்ளலாரை பற்றியும் அருட்செல்வரை பற்றியும் தான். நான் அதில் வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்கம் என்ற வரியில் பேச வந்துள்ளேன். உலகமே மனித நேயத்தை பேசிய போது உயிர் நேயத்தை பேசியவர் வள்ளலார். கொழுகொம்பின்றி தவித்த முல்லை கொடிக்கு தேர் தந்தான் பாரி, குளிரால் நடுங்கிய மயிலுக்கு போர்வை தந்தான் வேகன், புறாவுக்காக தன் உடல் தசகியே அறிந்து கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி, பசுவுக்காக தன் மகனையே தேர்காலில் இட்டு கொன்றான் மனுநீதி சோழன். இப்படி உயிரிறக்கத்தையே சன்மார்க்கத்தின் முதல் படியாக கொண்டவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அத்தோடு நிறுத்தாமல் பசியினால் இளைத்தே வீடுதோறிறந்தும் பசிகராதிகர்ந்த வெற்றாரை கண்டு உளம்பதைத்தேன் என்று வாடிய பயிருக்காகவும் உயிருக்காகவும் வாடினார் வள்ளலார். கடையேழு வள்ளல்களுக்கு இல்லாத பெருமை வள்ளலாருக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் நெருப்பை நெருப்பால் அணைத்தவர் வள்ளலார். ஆமாம், ஏழையின் பசி என்ற நெருப்பை வடலூர் சத்திய தர்மசாலையில் எரியும் அணையா அடுப்பு மூலம் அணைத்தார் வள்ளலார். எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே வள்ளலார் சொன்ன ஒருமைப்பாடு. அதுவே அவருடைய மேன்மையான இறை சன்மார்க்கம். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சொந்தடிகளிலே ஆதியிலே அபிமானி தலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே, நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்த நிறுத்த முடியும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே, வீதியிலே அருட்ஜோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணமிது கோவுகின்றேன் உமையே. கோயிலுக்குள் போகிற எலுமிச்சை கனியாகிறது, சாதம் பிரசாதமாகிறது, தண்ணீர் தீர்த்தமாகிறது, சாம்பல் விபூதியாகிறது. ஆனால் கோயிலுக்குள் போகிற மனிதன் மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய எண்ணம். ஒருமுறை சென்னை திருவொற்றியூர் தேரடி தெருவில் ஒரு துறவி நிர்வாணமாக அமர்ந்திருப்பார். அந்த வழியாக போவோர் வருவோரையெல்லாம் இதோ மாடு போகிறது, இதோ நரி போகிறது, இதோ கழுதை போகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பார். ஒருமுறை வள்ளலார் அந்த வழியாக வந்தபோது தன் நிர்வாணத்தை மறைத்து கொண்டு இதோ உத்தம மனிதர் போகிறார் என்று சொன்னார். சாதியை இருள் என்று தள்ளி அன்பும் இரக்கமும் அருளும் ஜோதியாக வழிபட்டவர் வள்ளலார். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று நினைத்தவர் வள்ளலார். இந்தியாவிலே பசி பட்டினி நிலவிய போது அதை தீர்க்காத அரசை பார்த்து கருணையிலா ஆட்சி கருதி ஒழிக அருள்நயந்த நன்மார்கர் ஆள்க என்று பாடியவர் வள்ளலார். இறுதியாக சாதி மத சாக்கடையில் சத்துழந்து நாம் விழுந்து சத்துகத்தில் கத்தி வைத்த நேரம் அதை சாடியது வள்ளலாரின் வீரம். மோகமலர் பூவகரை மூலிகராய் வாழச் சொன்ன வேதம் அதை மோதியது வள்ளலாரின் நாதம்.
வர்க்கம் என்று வர்ணம் என்று வளருகின்ற மோதலுக்கு சத்தியத்தால் எழுதி வைத்தார் தீர்ப்பு. அந்த சமத்துவமே வள்ளலாரின் எதிர்பார்ப்பு. நாமும் வள்ளலார் வழியும் அவர் வழியாக நடந்து அருட்ஜோதியார் 91 வயது வரைக்கும் வாழ்ந்தார். அவரையும் பின்பற்றி வணங்கி வாழ்வோம். நன்றி, வணக்கம். யாழ் இனி, இந்த சொல் வள்ளுவர் தந்த தமிழ்ச்சொல். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொற்கேளாதவர் என்று சொன்னார். மழலை மொழியை கேட்ட தாய் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுவரைக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை இந்த அரங்கத்தில் பதிவு செய்து மிக முக்கியமானது. இவரைப் போலவே இளம் வயது மாணாக்கியாக வந்து ராமலிங்கர் பணிமன்றத்தில் பேசி முதற் பரிசு பெற்றவர் அவருடைய தாயார் சங்கீதா. அவரோடு சேர்ந்து பேசுவதற்காக இந்த அரங்கத்திற்கு போட்டியாளராக வந்தவர் பழனி. ஜாதி மத பேதம் கடந்து சன்மார்க்க நெறியில் ஒன்றியதினாலே பேச வந்தவர்கள் கூடி பேசினார்கள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பது போல இணைந்து தந்த தவத்தில் பிறந்தவர் யாழினி. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபிற்கு ஒரு பெருமரபு என்றால், பேச வந்த ஒருவர் கூட பேச வந்த ஒருவரோடு உறவு கலந்து அன்பும் இரக்கமும் கருணையும் பெருக பசிப்பினி நீக்கும் நிலையில் ஒருவர் பேராசிரியராக மற்றொருவர் வேறொரு துறையில் இருந்தாலும் தம்மினும் தம் மக்கள் அறிவுடையவர்களாக தந்து இந்த பணிமன்றத்திற்கு ஒரு குழந்தையை அர்ப்பணித்திருக்கிறார் என்றால் இதுதான் வளர்ந்து வருகிற செழுமை. அது சன்மார்க்க நெறி என்பதை உணர்வுபூர்வமாக விளக்கி தந்திருக்கிறார். இதுவே இந்த வள்ளற் பெருந்தகையின் அற்புத செய்திகளில் ஒன்று. ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறு ஒன்றை நாடாதீர், பொய் உலகை நம்பாதீர், வாடாதீர், சன்மார்க்க சங்கத்தை சார்வீர், விரைந்து இனி இங்கு என் மார்க்கமும் ஒன்றாகுமே என்று வள்ளற் பெருந்தகை சொன்னது போல சுத்த சன்மார்க்கத்திலிருந்து வெளியில் இருப்பவர்களை துஞ்சிய மாந்தரை எழுப்புக, நலமே சூழ்ந்த சன்மார்க்கத்தில் செலுத்துக என்பதை முதற் சுற்றில் அற்புதமாக இந்த குழந்தைகள் முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்த சுற்று 200வது ஆண்டில் வள்ளற் பெருந்தகை தோன்றினார். அவருக்கு பின்னால் 53 ஆண்டுகள் கழித்து மானுடத்தை உயர்த்துவதற்காக மகாத்மா வந்தார். திண்ணையை பற்றி இவர்கள் சொன்னார்கள். ஜெயகாந்தன் ஒரு முறை சொன்னார், ஒரு காலத்தில் வீடுகளில் இருந்த திண்ணைகள் எல்லாம் இன்றைக்கு போர்டிங் லாட்ஜுகளாக மாறிவிட்டன. விருந்தோம்பல் என்பது விலை கூறி விற்கக்கூடிய இடமாக மாறிவிட்டது. வீட்டில் கிடந்தால் பட்டினி, நாட்டுக்காக கிடந்தால் போராட்டம் என்பதை பட்டினி கிடப்பதையே ஆயுதமாக கொண்டு போராட வைத்து உண்ணாவிரதம் என்கிற உயர்ந்த கொள்கையை தந்த மகாத்மா காந்தியின் சொல் என்ன சொல் என்பதை சொல்லுவதற்காக முதலில் வருகிறார் பந்தனா சிவகுமார். இது 2வது சுற்றின் தொடக்கம். மீண்டும் ஒரு முறை இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். வள்ளலாருடைய வரிசையில் அடுத்து இரக்கம் என்ற கோட்பாட்டின்படி வாழ்ந்தவர் அண்ணல் காந்தியடிகள். சான்றாக ஒரு முறை போர்க்களத்தில் அண்ணல் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு வந்து சிறைத்துறை அதிகாரி அவரை தன் கால்களால் அவருடைய மார்பில் எட்டி உதைத்தார். சிறையை விட்டு விடுதலையாகி செல்லும் பொழுது அண்ணல் காந்தியடிகள் ஒரு காலணியை அந்த சிறைத்துறை அதிகாரிக்கு பரிசாக வழங்கினார். அந்த காலணியோ அந்த சிறைத்துறை அதிகாரியின் கால்களுக்கு கச்சிதமாக பொருந்தியது. அந்த அதிகாரி கேட்டார், என்னுடைய கால்களின் அளவு தங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கும் பொழுது இவர் கூறினார், தாங்கள் என்னை தங்களுடைய கால்களால் எட்டி உதைக்கும் பொழுது உங்கள் பாதங்களின் அச்சு என் மார்பில் பதிந்தது, அதை வைத்துத்தான் இந்த காலணியை செய்தேன் என்று கூறினார். சரி, எதற்காக இந்த காலணியை செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அண்ணல் காந்தியடிகள் கூறுகிறார், தாங்கள் என்னை எட்டி உதைக்கும் பொழுது தங்களுடைய கால் வலித்திருக்கும் அல்லவா, தங்களின் மீது இரக்கம் காட்டியே நான் தங்களுக்கு இந்த காலணியை செய்தேன் என்று கூறினார். இங்கு தெரிகிறதல்லவா அண்ணல் காந்தியடிகளின் இரக்கம். 1909 ஹிந்த் ஸ்வராஜ் என்ற புத்தகத்தில் அண்ணல் காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் ஒத்துழையாமை இயக்கம் என்னும் கோட்பாட்டை பற்றி. இதில் அவர் கூறுகிறார், நாம் எத்தனை ஆண்டுகள் ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழைக்கிறோமோ அத்தனை ஆண்டுகள் அவர்களின் ஆட்சி நம் இந்தியாவை விட்டு செல்லாது. ஒரு வருடம் அவர்களுக்கு ஒத்துழைக்காமல் இருந்தோமேயானால் அவர்களின் ஆட்சி இங்கு சரிந்துவிடும் என்று கூறுகிறார் அண்ணல் காந்தியடிகள். இதை ஒப்புக்கொண்ட நம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த ஒத்துழையாமை இயக்கம்
இயக்கம் என்னும் கோட்பாட்டை பின்பற்றினர். ஆனால் 1922ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில் இந்த ஒத்துழையாமை இயக்கம் என்னும் கோட்பாடு வன்முறையாக மாறியது. அங்கிருந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களும் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளும் வன்முறையில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 20 காவல்துறை அதிகாரிகள் அந்த வன்முறையில் பலியானார்கள். 20 காவல்துறை அதிகாரிகள் 20 மனித உயிர்கள் பலியானதை கண்டு இத்தனை பெரிய இயக்கமான ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டவர் அண்ணல் காந்தியடிகள். இந்த இரக்கம் என்ற ஒரு சொல்லுக்காக, அந்த ஒரு குணத்திற்காக ஒத்துழையாமை இயக்கம் என்னும் ஒரு கோட்பாட்டையே கைவிட்டிருக்கிறார்கள் என்றால் அண்ணல் காந்தியடிகள் எவ்வளவு இரக்க குணம் கொண்டவர்களாக இருக்கிறார் என்பதில் நம்மளுக்கு ஐயமே இல்லை. நேரு, வேலுநாச்சியார், சுபாஷ் சந்திர போஸ் என இத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாலும் அண்ணல் காந்தியடிகள் மட்டும் ஏன் இவ்வளவு தனித்துவமாக தெரிகிறார்? ஏனெனில் அவர் நம்மிடம் காட்டும் அந்த இரக்கம் எதிரிக்கும் இறங்கும் இரக்கம். ஆகையால் எதிரியாக இருந்தாலும் அவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும் என்னும் ஒரு நல்ல கருத்தை அவர் நம்மிடம் வலியுறுத்துகிறார். ஆகையால் இன்றைய இளம் சமுதாயத்தினரான நாமும் அண்ணல் காந்தியின் வழியில் இரக்கம் என்னும் கோட்பாட்டை பின்பற்றி வாழ்வில் வெற்றி பெறுவோமாக. நன்றி. வந்தனா சிவக்குமார் பகைவருக்கும் அருளுகிற நன்னெஞ்சின் அடையாளத்தை அண்ணல் காந்தியடிகளை எடுத்து இணைத்து சொன்னார். நவகாளி யாத்திரையின் போது அவர் நடந்த அனுபவங்களை தமிழ் ஹரிஜன் இதழில் எழுதிய தொகுப்புகளை நினைத்து பார்த்தால் அண்ணல் காந்தியடிகளின் இரக்க உணர்வு எத்தனை மகத்தானது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை குறுகிய காலத்திற்குள் படித்து வழங்கிய வந்தனா சிவக்குமாருக்கு நன்றி. அஸ்வின் அண்ணாமலை அடுத்து சொல்வதற்கு என்ன சொல் வருகிறது? மீண்டும் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். அன்பு என்ற ஒற்றை சொல்லை லட்சியமாக கொண்டதனால்தான் வள்ளலாராக இருந்தாலும் சரி, காந்தியடிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய அருட்செல்வராக இருந்தாலும் சரி, இன்று வரை நம்முடைய நினைவில் என்றும் நிலைத்து நிற்கிறார்கள். எனக்கு ஒரு ஐயம் தோன்றியது. காந்தியடிகள் ஏன் அன்பை ஆயுதமாக எடுத்தார்? தேடினேன் தேடினேன், விடை கிடைக்கும் வரை தேடினேன். விடை கிடைத்தது. காந்தியடிகளினுடைய ஒரு வாழ்க்கை நிகழ்வு. காந்தியடிகள் ஒரு முறை ஒரு மேடையில் பேசி கொண்டிருக்கும் போது கடுமையான கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு 8 வயசு சிறுமி, உட்கார கூட இடங்கள்ல, 8 வயசு சிறுமி தன்னுடைய தம்பியை இடுப்பில் சுமந்து கொண்டு நின்று கொண்டு இருந்தாலாம். காந்தியடிகள் ரொம்ப நேரமாக அந்த பொண்ணை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பேசி முடிச்சுட்டு பேசி கீழே இறங்கி வந்தோடனே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டாராம், ஏம்மா இந்த கூட்டத்தில் 8 வயசு நீ இவ்வளவு நேரம் நிற்கிறதே பெரிய விஷயம், 10ஆவதுக்கும் தம்பியை வேற இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறியே, ஏன் உனக்கு பாரமா இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த சிறுமி கூறிய பதில், ஐயா என் தம்பியை நான் பாரமா நினைச்சாதானே அது பாரம், அவன் என் தம்பி, என் அன்புக்குரியவன், அவன் எப்படி எனக்கு பாரமா இருப்பான் அப்படின்னு அந்த 8 வயது சிறுமி சொன்ன பதில் காந்தியடிகளினுடைய வாழ்வை மாற்றியது. அன்று அவர் யோசித்தார், ஒரு 8 வயது சிறுமிக்கு தோன்றியது எனக்கு தோன்றவில்லையே, இந்த உலக மக்கள் அனைவரும், இந்த நாட்டு மக்கள் அனைவரும் என்னுடைய சகோதரர்கள், அனைவரும் என்னுடைய அன்புக்குரியவர்கள், அவர்களுக்காக நான் போராடி சுதந்திரத்தை பெற்று தருவதில் எந்த பாரமும் எனக்கு கிடையாது என்று அன்று நினைத்தவர் நம்முடைய காந்தியடிகள். காந்தி நம் தேசத்தின் மீது காட்டிய அன்புதான் நம்முடைய சுதந்திரம். அந்த அன்பை உரமாக்கி நெறியோடு வாழ்ந்தால் நாம் அனைவரும் மகாத்மாக்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகையே குடும்பமாக பேணிய அண்ணல் காந்தியடிகளை எடுத்து சொல்லுகிற போது பக்கத்தில் இருக்கிற நவீன் லூர்துதாஸ் சொன்னார், குடும்பமே உலகமாக இருப்பவர்களுக்கு எப்படி இது பொருந்தும் என்று கேட்கிறார். அப்படியானால் மாற்று சொல்லொன்று அவரிடம் இருக்க வேண்டும் அல்லவா? நவீன் லூர்துராஜ் வருக. அவைக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். காந்தியின் வாழ்க்கையிலிருந்து என்னை கவர்ந்த ஒரு சொல் நேர்மை. கடைசியாக பேசி சென்ற தம்பி சொன்னார், காந்தியடிகள் குழந்தையை தூக்கி வைத்தாராம். ஏன் தெரியுமா? எனக்கு காந்தியடிகளை பிடித்திருந்தது அவர் குடும்பத்தையே தன் மடியிலிருந்து இறக்கி வைத்ததனால்தான். ஏன் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தங்கள் பெயரிலும் தங்கள் குடும்பத்தின் பெயரிலும் சொத்து சேர்க்கும் தலைவர்களுக்கு மத்தியிலே நேர்மையை மட்டும் சொத்தாக விட்டு சென்றாரே காந்தி, அதற்காக எனக்கு காந்தியை மிகவும் பிடித்தது. என்ன சம்பவம் நேர்மையின் மூலம் உன்னை கவர்ந்தது என்று கேட்கிறீர்களா? அதற்கும் பதில் கூறுகிறேன். என்னவென்றால், காந்தி ஒரு முறை தன்னுடைய தங்கை விதவை கோலமடைந்து விட்டாள். அதனால் அவருக்கு மாதம் 10 ரூபாய் அனுப்புவது வழக்கமாக இருந்தது. தன் தங்கையினுடைய மகளும் விதவை கோலம் அடைந்தவுடன் தங்கை கடிதம் எழுதுகிறாள் காந்திக்கு,
எனக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருந்த 10 ரூபாய் போதவில்லை, என் மகளும் விதவை கோலம் அதை அடைந்து விட்டால், அதனால் நான் இப்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்திற்கும் மாவரைத்து கொடுத்து பணம் ஈட்டி கொண்டிருக்கிறேன், அதனால் நீங்கள் கூடுதலாக பணம் அனுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்டாலாம். அதற்கு காந்தி சொன்ன பதில் என்ன தெரியுமா? காந்தியோ தென்னாப்பிரிக்காவிலே வழக்கறிஞராக பணியாற்றி அனைத்து சொத்தையும் சேர்த்து இந்தியாவிற்கு வந்து அதை அனைத்தையும் ஆசிரமத்திற்கு கொடுத்தவர். அவர் என்ன பதில் கூறியிருப்பார் என்று கேட்கிறீர்களா? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீயும் உன் மகளும் ஏன் கடினப்படுகிறீர்கள், நான் 10 ரூபாய் கூட தருகிறேன் என்று சொன்னாரா? இல்லை இல்லை, நீயும் உன் பிள்ளையும் கவலைப்பட வேண்டாம், மாவரைத்து அடுத்தவர்களுக்கு பணி செய்ய வேண்டாம், நான் ஆசிரமம் வைத்திருக்கிறேன், அங்கு உன் பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து அங்கு இருக்கக்கூடிய அனாதை குழந்தை அனைத்திற்கும் மாவரைத்து கொடு, உனக்கும் உன் பிள்ளைக்கும் செலவே இருக்காது அல்லவா, ஆக உனக்கு கொடுக்க இருக்கிற 10 ரூபாயும் இனிமேல் நான் தரமாட்டேன், நீயும் உன் மகளும் ஆசிரமத்திற்கு வந்து பணியாற்றுங்கள், விருப்பம் இருந்தால் நாட்டிற்கு தொண்டு செய்யுங்கள் என்று சொன்னாரே, அந்த நேர்மை என்னை கவர்ந்தது. அதனால்தான் உலக பத்திரிகை இந்தியாவிலே தலை சிறந்த 5 நபர்களை தேர்வு செய்யும் பொழுது காந்தியை தேர்வு செய்தது. இதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? 2000 ஆண்டுகளில் உலகில் இருக்கக்கூடிய சிறந்த மனிதர்கள் என்ற யார் என்ற தேர்விலே அந்த 100 நபரிலும் காந்தி இருந்தார் என்று சொன்னால் அதற்கு அவரிடம் இருந்த எளிமை, தூய்மை, வாய்மை, இவை அனைத்தையும் விட அவரிடம் இருந்த நேர்மைதான் என்னை கவர்ந்தது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அன்பர்களே, பொதுவாக மேடைகளில் அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆசிரமத்தில் அரைத்த மாவை தேடி பிடித்து கொண்டு வந்து புளித்த மாவு ஆகாமல் பொருத்தமாக பணியாரம் போல படைத்திருக்கக்கூடிய அஸ்வின் அண்ணாமலை, அதனை தொடர்ந்து வந்திருக்கிற நவீன் லூர்துராஜ், இவர்களையும் கடந்து வள்ளியம்மை சொல்ல வருகிற சொல் என்னம்மா? வாங்கம்மா. அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். முன் சொன்ன இரக்கம், அன்பு, நேர்மை இதெல்லாம் ஒரு மனிதனிடம் இருக்கிறது என்பது எப்பொழுது தெரியும்? அவனுடைய பேச்சில் தான் தெரியும். அப்பொழுது காந்தியடிகளும் அவரின் பேச்சும் எப்படிப்பட்டது? பேச்சுக்கு பேர் போன மண் இது. இந்த 5 நாள் திருவிழாவில் நீங்கள் அனைவரும் தினசரி வந்து கேட்பதே வள்ளலாரை பற்றியும் காந்தியை பற்றிய பேச்சுக்களை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட தன்மை பேச்சுக்கு உண்டு. பல கலகங்களுக்கு வழிவகுத்ததும் பேச்சுத்தான், பல புரட்சிகளுக்கு வழிவகுத்ததும் பேச்சுத்தான். காந்திக்கு பேச்சுக்கும் என்ன தொடர்பு? காந்தி பெரிய பேச்சாளரா? அவரை பெரிய பேச்சாளராக நாம் பார்த்ததில்லை. காந்தியின் ஒவ்வொரு வார்த்தையும் செயல்பாடாக மாற்றக்கூடிய தன்மை பெற்றது, மக்களை ஈர்க்கக்கூடிய தன்மை பெற்றது, அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றது. யானை கட்டி போரடித்தே பழகிய ஊர் மக்களுக்கு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என அவர்களை விடுதலையை நோக்கி வழிநடத்தி செல்ல வித்திட்டதே அவருடைய பேச்சுக்கள் தான். இந்தியா முழுக்க அவர் பேசிய பேச்சுக்கள் தான் அதற்கு காரணம். உதாரணமாக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவர் பேசிய பேச்சு, தண்டி யாத்திரையில் அவர் பேசிய பேச்சு என சொல்லிக்கொண்டே போகலாம். நாணயம் வாழ்க்கைக்கு அழகு, நாணயம் வார்த்தைக்கு அழகு. இந்த 2 அழகையுமே பெற்றிருந்தவர் தான் மகாத்மா காந்தியடிகள். இதற்கு உதாரணமாக ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லலாம். தில்லையாடி வள்ளியம்மை சிறு வயதில் அவர் தென்னாப்பிரிக்காவில் வளர்ந்தவர். அவர் எப்படி போராட்டத்தில் ஈடுபட்டார் என்கிறதற்கு சொல்கிறார். சிறு வயதில் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் பேசிய பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டு அதனால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் தில்லையாடி வள்ளியம்மை. அவர் 16 வயதிலேயே இறந்து விட்டார், நாம் அனைவரும் அறிவோம். அவர் இறந்த தருணத்தில் காந்திஜி சொல்கிறார், தில்லையாடி வள்ளியம்மையால் தான் நான் ஊக்கம் பெற்றேன் என்று சொல்கிறார். அவர் பேச்சால் ஊக்குவிக்கப்பட்ட தில்லையாடி வள்ளியம்மையே அவருக்கு பின்னாளில் ஊக்கமாய் அமைந்தார் என்றால் அவருடைய பேச்சுக்கள் எத்தன்மை படைத்தது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் நாம் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம்? சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்கிறார் வள்ளலார், என்கிறார் திருவள்ளுவர். தேவையில்லா சொற்களை பேசவே வேண்டாம் என்கிறார். ஆனால் இன்றோ நாம் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இனியாவது நம் பேச்சை மேன்மையாக அமைப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளியம்மை பேச்சை ஆயுதமாக கொண்டு அண்ணல் காந்தியடிகள் நடத்திய அற்புதம் உண்டு. பேசாமலேயே நிகழ்த்திய அற்புதம், பேசாமலேயே அவர் நிகழ்த்திய அற்புதங்களில் ஒன்றுதான் அவர் கடைப்பிடித்த மௌன விரதம்.
இன்றைக்கு நாட்டில் பேசுகிறவர்கள் பேசாமல் இருப்பதும் பேசக்கூடாதவர்கள் பேசிக்கொண்டிருப்பதனாலும் வருகிற கலகத்திற்கு மத்தியில் இரண்டையும் அமைதிப்படுத்துவதற்கு ஒரு சொல் வேண்டுமல்லவா? சபரிகிரி சுருக்கமாய் ரத்தினமாய் சொல்ல ஒரு சொல் கொண்டு வருக. மீண்டும் ஒருமுறை இந்த அவையில் கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காந்தியடிகளினுடைய வாழ்விலே இந்த சொல் மிகவும் இன்றியமையாதது. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் அவர்கள். அறம் என்பது என்ன? அறத்தின் வழி நாம் எப்படி நடப்பது? ஒரு மண்பானை இருக்கிறது, அதனை குயவர் வணைகிறார். அப்படி வணைந்தவுடன் அந்த மண்பானையிலே உடனே தண்ணீர் ஊற்றி வைத்து விட முடியாது. தண்ணீர் ஊற்றி வைத்தால் பானையும் வீணாகிவிடும், அந்த தண்ணீரும் வீணாகிவிடும். அதுபோலதான் நாம் தேடி தேடி சேர்க்கின்ற பொருள் பானை போன்றது. அதிலே ஊற்றி வைக்கின்ற தண்ணீர் என்பது அதை வந்துட்டு நம்ம பதப்படுத்தி சுட்டு அதனை சரியான பக்குவத்திற்கு கொண்டு வருவது என்பது அதனை அறவழிப்படுத்துவது போன்றது. அதனால் அறம் என்னும் சொல்லின்படி ஒரு அறம் என்பது இந்த உலகிற்கு மிகவும் இன்றியமையாத சொல்லாகும். பணத்தை எண்ணினார்கள், காசுக்களை எண்ணினார்கள், தங்க காயின்களை எண்ணினார்கள். எப்படி என்றால் அறத்தின் வழியல்ல, தவறான வழியில் சம்பாதித்து பிறகு அவர்கள் சிறைச்சாலையிலே கம்பிகளையும் எண்ணுவார்கள். எப்படி எப்படி கொஞ்சம் மறுபடி அதை மட்டும். காசு பணங்களை எண்ணினார்கள், தங்க காயின்களை எண்ணினார்கள், பணத்தை எண்ணினார்கள். எப்படி என்றால் தவறான வழியில் சம்பாதித்து பின்னாட்களில் அவர்கள் நிச்சயமாக சிறைச்சாலை கம்பிகளையும் எண்ணுவார்கள். அறத்திற்கு இதுமேல் பொருத்தமான விளக்கம் வேறு தேவையா? மகா சன்னிதானம் வந்திருக்கிறார்கள். சபரிகிரி வந்து அமரலாம். யாழினி ஒரு நிமிடத்தில் உங்கள் சொல்லை தொடரலாம். நன்றி, வணக்கம். நன்றி. வெட்டுகிற கத்திக்கு பழம் தன் சதையை தருவது போல, தோண்டப்படுகிற பூமி தண்ணீரை தருவது போல, நசுக்கப்படுகிற மலர் நறுமணத்தை தருவது போல, எரிக்கப்படுகிற மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை தருவது போல, இந்த உலகில் தன்னையே அழித்துக் கொண்டு நமக்கு சுதந்திரம் தர வேண்டி போராடிய மகாத்மாவை வணங்கி தொடங்குகிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட வரி அகிம்சை. ஐயா, அகிம்சை. ஹிம்சையாகாம பார்த்துக்குங்க. சீக்கிரம். வியட்நாம் விடுதலைக்காக போராடிய ஹோசிமீன் அந்த நாட்டின் அதிபரானார். தென்னாப்பிரிக்க விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா அந்த நாட்டின் அதிபரானார். ஆனால் நம் தேசிய விடுதலைக்காக போராடிய மகாத்மா எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என்று சொன்னார். கிழக்கிந்திய கம்பெனி அந்நிய பொருளாதாரத்தை அனுமதித்த போது இந்திய பொருளாதாரத்திற்கு துணையாக மகாத்மா நின்றார். ஒரு பத்திரிகையாளர் மகாத்மாவிடம் எப்படி அந்நிய பொருளாதாரத்தை அனுமதிக்காமல் இந்திய பொருளாதாரம் உயர்வடைய முடியும் என்று கேட்டபோது மகாத்மா சொன்னார், அந்நிய பொருளாதாரம் என்பது ஜன்னல் வழியாக வரும் காற்று, சுதேசிய பொருளாதாரம் என்பது கூரை. நான் ஒருபோதும் காற்றுக்காக ஒரு வீட்டில் கூரையை பிரித்தறிய மாட்டேன் என்று சொன்னார். அதனால்தான் மகாகவி பாரதியார் வாழ்க நீ அம்மான் இவ்வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று பாடினார். ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் வின்சென்ட் சர்ச்சிலிடம் ஒரு அரை நிர்வாண பக்கிரி காந்தியை உங்களால் வெல்ல முடியவில்லையா என்று கேட்டபோது அதற்கு அவர் சொன்னார், காந்தி கத்தியை எடுத்திருந்தால் நான் துப்பாக்கியை எடுத்திருப்பேன், துப்பாக்கியை எடுத்திருந்தால் நான் பீரங்கியை எடுத்திருப்பேன், பீரங்கியை எடுத்திருந்தால் நான் அணுகுண்டுகளால் தாக்கியிருப்பேன். ஆனால் அவர் யாருமே கையில் எடுக்காத சத்தியத்தையும் அகிம்சையையும் அல்லவா கையில் எடுத்து விட்டார். அதனால்தான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று சொன்னாராம் சர்ச்சில். மகாத்மா நீ உன்னையே உருக்கி ஒரு சுதந்திர மோதிரம் செய்து கொடுத்தாய். அணியும் போதுதான் தெரிந்து கொண்டோம் நாங்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளிகள் என்று. தடியூன்றி வந்தாலும் அத்தனை பீரங்கிகளுக்கு மத்தியில் அகிம்சை எனும் கொடியேந்தி வந்தவர் காந்தி. வண்ண தமிழழகு அதை வாசிக்கும் போதழகு, முத்துச்சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு பொருளழகு செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடை அழகு. மொத்தத்தில் நமக்காக அருட்செல்வரும் மகாத்மாவும் செய்த பணிகளே பேரழகு. நன்றிக்கு நன்றி. பெருமக்களே, சரியாக 1 மணி நேரம் 2 நிமிடங்கள் ஆகியிருக்கின்றன.
4 நிமிடங்களில் நிறைவுரை சொல்ல விரும்புகிறேன். இந்த அரங்கத்தில் 6 பேரும் 2 சொற்களாக 12 சொற்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் அன்பும் இரக்கமும் 2 முறை 2 அரங்காக இந்த அரங்கத்தில் வந்திருக்கிறது. ஏது இல்லையோ அதை தேடி பிடித்து உலகத்திற்கு இந்த குழந்தைகள் உணர்த்தி இருக்கிறார்கள் என்பது உண்மை. மகா சன்னிதானம் அவர்கள் நிறைந்திருக்கிற இந்த அவையில் ஒரு செய்தி, இது போன்ற ஒரு அரங்கத்தில் மகா சன்னிதானம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மேடையிலே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு குழந்தை ஒப்புவித்தல் பாடலை ஒப்பித்து கொண்டிருக்கிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் என்ற அந்த பாடலை ஒப்புவிக்கிறது. மகா சன்னிதானம் அவர்கள் மேடைக்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். அருள்நெறி தந்தை சன்னிதானம் வந்தவுடன் நிறுத்த சொல்லுகிறார்கள். சாமி சொன்னாங்க நடத்துங்க. அந்த பாட்டை சொல்லி முடித்ததுக்கப்புறம் பரிசு கொடுக்கறதுக்கு சாமியை வர சொன்னாங்க. சாமி மேடைக்கு வந்துச்சு. பாப்பா அந்த பாட்டை சொல்லுன்னு கேட்டது. மறுபடியும் அந்த பாட்டை சாதி இரண்டொழிய வேறில்லை என்று அந்த குழந்தை சொன்னது. முடித்தவுடன் சன்னிதானம் கேட்டார், நீ என்ன ஜாதி என்று கேட்டார். குழந்தை அழகாக பதில் சொல்லிவிட்டது. அதையும் சன்னிதானம் விடவில்லை. அதில் என்ன பிரிவு என்று கேட்டார். அதையும் சன்னிதானத்திடத்தில் அந்த குழந்தை உண்மையை சொல்லிவிட்டது. அதில் சைவமா அசைவமா என்று அடுத்த கேள்வியும் கேட்டார்கள். அதற்கும் அந்த குழந்தை சொல்லிவிட்டது. மறுபடி பாடலை சொல் என்று மகா சன்னிதானம் கட்டளையிட்டார்கள். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் எழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்றவுடன் அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சிரித்தார்கள். மகா சன்னிதானம் அவர்கள் மைக்கை பிடித்து கொண்டு சொன்னார், இதுதான் கல்விக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி. இந்த இடைவெளியை ஒழித்து என்றைக்கு சமூகம் முன்னேறுகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமூகம் மேன்மை நிறைந்த சமுதாயமாக இருக்கும் என்று எதிர்பாராத விதமாக ஒரு தீர்ப்பை மகா சன்னிதானம் வழங்கினார்கள். அவர்கள் ஏறிய மேடை இந்த மேடை. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். குழந்தைகளிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார்கள். காலம் எது போன்றது? இப்படி தாம்மா நிறைய பேர் தப்பு தப்பாக சொன்னோம். எப்படி சத்தமாக சொல்லு. உயிர் போன்றதுன்னு சொன்னார். இதை சன்னிதானம் சொன்னார்கள். இப்போ 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டோன்னு நீங்கள் நினைக்காதீங்க, மன்னிக்கணும், கூட 1 நிமிஷம் எடுத்துட்டேன். இந்த 1 மணி நேரம் என்னோட 1 மணி நேரம், இந்த 6 பேரோட 1 மணி நேரம், இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய 1 மணி நேரமும் இதை காணொளியின் மூலமாக இவர்கள் படம் பிடித்து காட்டுகிற போது பார்க்கிறவர்களின் 1 மணி நேரம் என்றால் அது உயிரை கொடுத்து நாம் செலவழிக்கிற ஒரு பொழுது. நம்முடைய ஆன்மாவை மேம்படுத்த வேண்டும் அல்லவா? அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த இளைஞர்கள் அரங்கத்தில் இந்த தலைப்பை கொடுத்தோம். மிக குறுகிய காலம். அந்த இறுதிச் சுற்றுக்கு வந்த ஒரு மாணவர் சொன்னார்ன்னா, இதுவரைக்கும் எனக்கு வள்ளற் பெருமானியோ காந்தியடிகளோ நான் படிக்கலை, போட்டிக்கு கொடுத்ததுனால நான் படிச்சுட்டு அவசரமாக வந்து பேசினேன்னார். இன்றைக்கு காலை 9:45 மணி வரைக்கும் என்ன சொல்லை இவர்கள் சொல்ல போகிறார்கள் என்று இவர்களுக்கும் தெளிவில்லை, எனக்கும் தெளிவில்லை. ஆனால் சொல்லுகிற சொல் மனதில் பதிகிற மாதிரி இவர்கள் சொன்னார்களே, இந்த ஒற்றை சொல்லை வாழ்க்கையின் மந்திரமாக எடுத்து கொண்டு போய் சேர்த்தால் இந்த வாழையடி வாழையென ராமலிங்கர் பணிமன்றம் வளர்ந்து வரும். தொண்டர்கள் 60 என்னோடு சேர்த்து 70 இருக்கிறோம். 70ரும் எழுந்து வணங்கி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.